தக்கங்களா தேவகி ரோகிணி செல்வங்களே பாபகத்த கையே வளர்ந்து சேர்த்து விடுவாய், நன்மைகளை சேர்த்து விடுவாய். ஆகையாலே துரியோதனா. அன்பார்ந்த நாடக கலா ரசிகரே, இந்த அழகான வேளையிலே அருகாமையில் இருக்கக்கூடிய மலையாங்குளத்திலிருந்து வருகை தந்திருக்கும் அன்பு உள்ளம் கொண்ட வக்கீல் அட்வொகேட் சத்தியமூர்த்தி ஐயா அவர்களும் ஜிபி நானவேல் சுரேஷ் அன்பு உள்ளம் கொண்டவர்கள் மலையாங்குளத்திலிருந்து வருகை தந்திருக்கும் அருமை உள்ளங்கள் எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தை பாராட்டி ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார்கள். அதே போன்று உத்திரமேரூர் அருகாமையிலிருந்து ஏபி சத்திரம் நகரத்திலிருந்து வருகை தந்திருக்கும் அருமை உள்ளம் இதோ சிறப்பாக கம்சனாக வேடமிட்டு நடிக்கும் வில்லன் வேஷம் சூரவேஷம் என்று சொல்லக்கூடிய கம்சன் வேஷத்தை பாராட்டி கடாத்தலையன் மகன் முடாத்தலையன் கொடுத்தது ஒன்றுமே இல்லை. நன்றி, வணக்கம். பாடசாலையிலே படித்துக் கொண்டிருந்த உங்களை அது விரைவாக அழைத்த காரணம் தெரியுமா? நீங்களோ வளர்ந்து தக்க போல வளர்ந்து விட்டீர்கள். உங்களுக்கு கால காலத்தில் திருமணத்தை முடிக்க போகிறேன். எனக்கும் தெரியாதுன்னா. ஆமா, திருமணம்னா என்ன, அது எப்படின்னா இருக்கும்? அது நீட்டா இருக்குமா ஒல்லியா இருக்குமா கொஞ்சம் சாப்பிட பொருளாடா. எப்படி இருக்கு சொல்லுடா. எப்படி ஐஸ் மாதிரி இருக்குமாடா சொல்லுடா. புட்டு சாப்பிடத்தான் எனக்கு வயசாகி போச்சு, சின்ன பையன். தெரியுமாடா திருமணம் தெரியாது எப்படி நின்னுக்கிறோமா? அப்புறம் திருமணமா, அப்புறம் குடியணும், அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பார்த்துப்பாரு. என்ன சொல்லுகிறாளே? தங்கைகளோ சின்ன சிறியவர்கள், அறியாதவர்கள், தெரியாதவர்கள், ஒன்றுமே புரியாதவர்கள். அதனால் விளக்கமாக சொல்ல வேண்டும். திருமணத்தை குழந்தைங்க கேட்குது, வாங்கம்மா கவலைப்படாதீங்க. திருமணம்னா பயப்படுற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. அப்படியேடா, திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். அதுதான் சொல்லணும்னு பார்த்தேன். சொல்ல பார்த்தேன். அதெல்லாம் ஆகவே கூடாது. திருமணத்துக்கு நான் ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறேன். எப்படா டைமிங் சொல்ல? கண்டிப்பா வரேன். நைட்டு 12 மணிக்கு என் வீட்டுக்கு வந்தா போதும். உண்மையாவா? கிளாஸ் அங்க எத்தனை பேர் இருப்பாங்க? நம்ம 2 பேர் தான் இருக்கோம். என்ன சொல்றேன்? ஒருத்தர் தான் எடுக்க முடியும். ஐயோ, ஆமா, நைட்டு 12 மணிக்கு தான் பாம்பு படம் எடுக்கும். எனக்கு பாம்பு நிறைய பயன்டா. பாம்பே பார்த்துருக்கீங்க? ஐயோ, எனக்கு பிடிக்கிறது. ஐயோ, நீ பார்க்காத பாம்புங்களா? பாம்பு நிறைய பயம். பாம்பு 12 மணிக்கு படம் எடுக்கும். அப்படியா? படம் எடுத்த உடனே அது ஆடும் பாடும், கடைசியில போய் புத்து உள்ள பூந்துக்கும். ஆமா, புத்து எங்கடா இருக்கு? அது பாம்புக்கு தான் தெரியும். அப்ப பாம்பு எங்க இருக்கு? அது புத்து உள்ள இருக்குது. என்னடா சொல்றேன்? புத்து எங்க இருக்குது? தெரியலையே. அது பாம்புக்கு தான் தெரியும். ஐயோ, பாம்பு எங்க இருக்குது? எங்கடா இருக்குது? அது புத்துக்குள்ள இருக்குது. என்னடா சொல்றேன்? ஒண்ணுமே புரியலையே. 12 மணிக்கு புத்து எங்க இருக்கு? பாம்புக்கு தான் தெரியும். பாம்பு தெரியாதா? பாம்பு 12 மணிக்கு வந்தா தான் தெரியும். பயமா இருக்கு. நைட் எனக்கு பிடிக்காதுடா. புரியாதா?
சிறப்பா எடுத்து சொல்றேன். சீக்கிரமா சொல்லுடா. காலையில 9 மணிக்கு செங்கற்பட்டுக்கு போ. போறேன். செங்கற்பட்டு கூட வேணாம், தூரமா இருக்குது. உத்திரமேரூர் பஸ் ஸ்டாண்ட்ல போ. பாத்ரூம் பக்கத்திலே ஒரு செருப்பு கிடக்குது. ஆமா. செருப்பு புது செருப்பு. முதல்ல வாங்கி போடு. உன் காலுக்கு ஏற்ற செருப்பு எடுத்து போடுவாங்க. புது செருப்பு முதல்ல போட சொல்ல எப்படி இருக்கும்? டைட்டா இருக்கும். அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்படிடா? சும்மா டைட்டா இருக்கும். இவ்வளோ டைட்டாவா? செருப்பு பொறுத்துக்குது. அப்படியா? அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். சரி சொல்லுடா. 4 முறை போட்டி எடுத்துட்டா லூஸ் ஆயிடும். அதே தான் கல்யாணம். என்ன தாண்டா சொல்றேன் உனக்கு? அண்ணா இவன் என்ன தானே சொல்றேன்? ஏய், என்ன சொல்லுகிற? என்ன சொல்ற? அப்பா அம்மா இருந்தா பரவாயில்ல, சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆமாண்டா. அண்ணன் இருக்கிறேன், கல்யாணத்தை பத்தி சொல்ல மாட்டேன். ஏய். இரு மனமும் ஒரு மனமாக சேருவது திருமணம். அப்படியா? ஆமாமா. காலகாலத்துல உங்களை கேட்ட மாப்பிள்ளையை பார்த்து பார்த்து திருமணம் செய்து வைப்பதுதான் என்னுடைய கடமை. அப்படியா அண்ணா? இத முதலே புரியும்படி சொல்லிட்டு கூடாதா? திருமணம் சொல்றீங்க, எந்த நாட்டு இளவரசரை எங்களுக்கு பார்த்திருக்கீங்க? அப்படியா? பிடிச்சமா இருப்பாரா? நான் பார்க்க போகின்றேன். அப்படியா? அது மட்டும் கிடைக்காது அக்கா. அண்ணா. எங்களை மனதில் மணவாளன் மணவாளன் பேர்பட்டவராக இருக்க விட்டு தெரியுமா? எப்படி? எங்களுடைய மனதில் எவ்வளவு மனக்கூட்டி கட்டு சொல்லுங்க சொல்லுங்க. அண்ணா. மாமா நம்ம எனக்கு மாமனமம் எனக்கு மாதத்திலே கிழக்கி கணக்கி மாமனமம் எனக்கு மனமம் எனக்கு அக்கா, பற்றம் பெற்றவரா இல்ல வீரத்தில் சிறந்தவரா? அண்ணா அன்பில் சிறந்தவரா? திறந்தவரா நல்ல பண்டில் உயர்ந்தவரா அவர் அன்று திறந்தவரா மனமம் எனக்கு அக்கைகளா, உங்கள் இருவருக்கும் நம்மை போல நாட்டை ஆளக்கூடிய இளவரசருக்குத்தான் திருமணத்தை முடிக்க போறேன். உங்களுக்கு ஏற்ற மாப்பிள்ளையை பார்த்து அழகுக்கு அழகு பார்த்து அழகான மாப்பிள்ளையை பார்த்து பார்த்து திருமணம் செய்வதுதான் என்னுடைய கடமை. சென்று வாங்கிக்கலாம். இருந்தாலும் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்க, புறப்படுங்க. ஐயா, அன்பு தங்கையார் தேவகி ரோகிணி திருமண பக்குவம் வந்து விட்டார்கள். அழகான ஆடவர்களை பார்த்து தங்கைகளுக்கு திருமணத்தை முடிக்க போகிறேன். அதற்கு முன்பாக குருவாக விலகக்கூடிய அந்த வசுதேவரை பார்க்க வேண்டும். மன்னரானதோ இந்த வடமதுராபுரிக்கு உண்மை. கம்ச பூபதியாக மன்னராக அப்படி சுத்தி கொண்டு இதுவரை பார்க்கவே இல்லை அவரை. கற்றுக் கொடுத்த குருவுக்கு குரு காணிக்கை செலுத்த வேண்டும் அல்லவா? ஆமாட்டா, குரு காணிக்கை செலுத்த வேண்டும் அல்லவா? வசுதேவரை சந்திக்க சந்திக்க வேண்டும். சபையோர்க்கு அடியேன் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோரும் காத்து ரட்சிக்கட்டும். நான் யார்? என்னுடைய பேர் என்ன? இந்த வடமதுராபுரியில் ஒரு பகுதியை ஆளக்கூடிய சூர சேன மன்னனுக்கு மகனாக வசுதேவர் 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 என்ற பெயரோடு இந்த வடமதுராபுரியிலே
உக்கிரசேன மன்னனுடைய அரசபையில் அரசாங்க குலகுருவாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன். எனக்கோ 2 தங்கைகள் ராதை பிரதை. நாங்கள் மூவரும் சிறப்புற வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இந்த வசுதேவரை யாரோ நாடி வருவது போல் தெரிகிறது. யார் என்றே தெரியவில்லையே. இப்போது எங்க வந்திருக்கிறோம்? ஆனைப்பள்ளம் கூத்தாட வந்திருக்கிறோம். அது தெரியுது. குருவை சந்திக்க வந்திருக்கின்றோம். ஆசிரமம் வந்திருக்கிறோம். கத்து கொடுத்த குழு குருவை பார்க்க வேண்டும். வசுதேவரை பார்க்க வேண்டும். தனி பெரும் அகமே ஐயா 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 குருவே கற்றவரியே நீங்கள் கருணையில் திலாக்கியமே பாதமே பணிந்து நின்று தங்களில் மாணவள் நானே கல்வி கட்டை திறந்து வைத்த நீங்கள் குருவல்லவா இந்த கம்சனை வாழ்த்துக்கள். நீ இந்த போது நலமாக வாழ வேண்டும். ஆமா, கம்சனை நான் கேள்விப்பட்டேனே. இந்த வட்டமத்துக்கு மன்னனாக முடிசூட்டி கொண்டார். வாழ்க 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 கம்சா. தாய் அப்படியே. ஆமா, நீ யாரு? இந்த குலகுரு சட்டி கூட போறாம உட்கார வச்சாரு ஆணி வச்சது நான் செலுத்துறேங்க. 45,000 வாங்கி நீங்களே பங்குட்டு எடுத்துக்கோங்க. வாங்கின போறீங்களே மானாமணி கூட்டு ஒரு தாண்டுங்க 3 பெரல் பெறணும் வண்டி.
அன்பார்ந்த நாடக கலாரசு பெருமக்களை, இந்த அருமையான நல்ல நேரத்திலே சென்னம்மா நகரிலிருந்து அம்பத்தூர் ஹரிபிரதாஸ், ஈசிஆர் பிரசன்னா பிரதாஸ், காஞ்சி ராதா பிரசாத் மற்றும் சித்தாலப்பக்கும் பிஜிஆர் குரூப்ஸ், ஏபி குரூப்ஸ் அனைவரும் ஒன்று சேர்ந்து என்னுடைய கலதேவி நாடகங்களை பாராட்டி ரூபாய் 301 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். அன்பளிப்பு வழங்கிய அத்தனை நல்ல உலகளுக்கும் என்னுடைய கலதேவி நாடகமன் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த வடமதுரையிலே என்னுடைய தந்தைக்கு பிறகு இந்த வடமதுரையை தத்த பூபதி ஆகிய நாட்டை ஏற்றி சிறப்போடு அரசாட்சி செய்து வருகிறார். அறிவுறுகின்ற கண்ணை திறந்து வைத்த குரு பகவான் அழகான எங்களுக்கு கல்வி என்னை கண்ணை திறந்து வைத்தது உண்மைத்தான். கற்றுக் கொடுத்த கப்தனத்தில் இந்த வடமதுராபுரி பட்டினத்திலே மன்னராக முடித்துக் கொண்டார். கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கின்றது. ஆனால் இந்த வடமதுராபுரியை புதிய தந்தை உக்கிரசேன மன்னன் எப்படியெல்லாம் ஆட்சி செய்தவர். வாரி வாரி கொடுக்கும் வள்ளலாட்சி. வள்ளலுக்கு மகனாக பிறந்த இந்த கப்சன் இந்த வடமதுராபுரியை ஆட்சி செய்து நினைக்கும் பொழுது இந்த வடமதுராவுக்கு மன்னனாக ஆட்சி செய்யும் தந்தை இந்த பெருமை எல்லாம் யாருக்கு? இன்று என்னை தேடி வந்த காதல் இந்த வயதான காலத்தில் எதற்காக வர வேண்டும்? நாட்டை ஆள வேண்டிய அந்த மன்னரை உருவாக்கி மன்னனுக்கு ஒரு மரியாதை தர வேண்டும். இந்த மாமன்னனை உருவாக்கியதே நீங்கள் தானே. அப்படி இருக்கும்போது இருந்தாலும் தங்களுக்கு குருக்காரிக்கை கொடுத்து இந்த நாட்களாகி விட்டது. கல்வி போதித்த ஆசான் இந்த குருவுக்கு இதனால் வரையிலும் குருகாணிக்கையே கொடுத்ததே கிடையாது. கற்றுக் கொடுத்த குருக்கு குரு காணிக்கை செலுத்தியது கிடையாது. ஆகையால் இந்த வடமதுராபுரி ஆளக்கூடிய கப்த பூபதி கற்றுக் கொடுத்த குரு வந்து தவறாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை கேட்கும் பொழுது மனதுக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த நாட்டுக்கு மகனாக முடிசூட்டிக் கொண்டதும் அறிவுக்கண்ணை திறந்த இந்த குருக்கு குருகாணிக்க தர வேண்டும் என்று இந்த வசுதேவரை நாடி வந்திருக்கின்றாயே. கேட்கும் போது மனதுக்கு சந்தோஷமா இருக்கின்றது. இருந்தாலும் இந்த வயதான காலத்தில் என்னை நிற்கவும் முடியல, பேச முடியல. நீ கொடுக்கின்ற குரு காணிக்கை இந்த சின்ன பணம் கொடுத்து அனுப்பு. தான் கொடுக்க போகின்றேன். கவலை கொள்ளாதீர்கள், அமருங்கள். மக்களுக்கோ இந்த கத்தருக்கோ கல்வி கண்ணை திறந்து வைத்த உங்களுக்கு அளவில்லாத எல்லா பொண்ணும் பொருளும் கொடுக்க போறேன். பொண்ணு பொருளோ கொடுக்க போகிறேன். நீங்கள் எதை கேட்டு எதை கொடுத்தாலும் நான் பெற்று செல்கிறேன். இந்த கல்சல் கொடுக்கக்கூடிய அந்த குரு காணிக்கையை நீ எதை கொடுத்தாலும் இந்த குருக்கு எந்த பொருளை காணிக்கையாக கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக் கொள்ள வேண்டும் என்று சத்தியம் அப்போது நம்பிக்கை பிறக்கும். சந்தேகமா நான் சத்தியம் செய்துதான் தர வேண்டும். கண்டிப்பாக சரி, இந்த குருக்காக என்ன சொல்ல போகின்றான்? ஏதாவது பொண்ணையோ பொருளையோ பொருளாக தர போகின்றான். எதை கொடுத்தாலும் மாற்றமே கிடையாது. இந்த வயதான காலத்தில் என்னை சத்தியம் செய்து கேட்கிறதா? சத்தியம் தானே, செய்து கொடுத்து விடுங்கள். எத்தனையோ பேர் என்னிடம் கல்வி கற்றார்கள். இருந்தாலும் நீ எதை கொடுத்தாலும் இதை மனம் முழுதோடு நான் பெற்றுக் கொடுத்தேன். அவர்கள்
களத்திலேயே சத்தியத்தை செய்து விட்டு இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க போவது ஒன்று ஒரு அல்ல. இது கொடுக்க போகிறேன் தெரியுமா? எனக்கு தனிகளாக பிறந்திருக்கின்ற தேவகி ரோகிணியை உனக்கு நான் திருமணம் கொடுக்க போகிறேன். ரோகிணி எனக்கு திருமணம் செய்து கொடுக்க போகின்றாயா? நான் யார்? வயதான கிழவன். இன்று இருப்பனோ நாளைக்கு இருக்க மாட்டேன். மரணம் என்னை வா வா என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றது. ரோகிணியும் தேவியும் யார்? சின்ன சிறு குழந்தைகள். பாடம் சொல்லிக் கொடுத்த குழந்தைகள். என் மகளாக பாதிக்க வேண்டிய ரோகிணியும் தேவியும் நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? எனது வாழ்வு அழிந்ததையா. விதியும் மதியும் சேர்ந்ததையா, எனது வாழ்க்கை அழிந்ததையா. ஐயா ஐயா சத்தியமாக குழந்தையா, சாய்க்கும் புயல் ஆனதையா, ஆனதையா. ஐயா ஐயா ஐயா. அந்த சின்ன சின்ன குழந்தைகள் நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? இதை கேட்கும் போது என் மனமானது வெடிக்கின்றது. இறைவா, விதியும் மதியும் சேர்ந்ததையா, எனது வாழ்க்கை அழிந்ததையா. ஐயா தாய்பதி போலே ஐயா ஐயா ஐயா. தாய்பதி போலே கதறி மனோ அழுதையா, விதியும் மதியும் சேர்ந்ததையா, உனது வாழ்க்கை அழிந்ததையா. ஐயா ஒரு வார்த்தை கேளப்பா. நினைப்பது தவறு. ரோகிணி தேவியும் யார்? என்னிடம் கல்வி கற்ற சின்ன சிறு குழந்தைகள், பச்சிலும் மாறாத பதுமைகள். அந்த சின்ன சிறு குழந்தைகளை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? இதற்கு எந்த பொருளை கொடுத்தாலும் களத்திலே சத்தியத்தை வைத்திருக்கிறீர்கள். இருந்தாலும் என்னுடைய தந்தைகள் இதுவரைக்கும் நடக்க வேண்டும். எந்த பொருளை கொடுத்தாலும் அதை தடையின்றி முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய கரத்தில் சத்தியம் நான் யார்? மாணவர்களுக்கு கல்வி போதிக்கும் ஆசான். இந்த ஆசானே செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றவில்லை என்றால் மாணாக்கள் அனைவரும் மெதுவாக தூற்றுவார்கள். சரி, என்ன செய்வது? இருந்தாலும் இது தங்கைகள் சம்மதம் தெரிவித்தால் திருமணம் செய்வது தடையே கிடையாது. என்னுடைய அனுமதி இன்றி என்னுடைய தங்கைகள் எந்த வார்த்தையும் பேசவே மாட்டார்கள். உண்மைதான். அதனால ஒரு சொல்றதை கேட்டு அகத்தோ
ஆமாட்டா ஒத்துக்கோட்டா ஓ குரு உட்காரு யோவா சின்ன வயசுல ஆணி வச்சிருக்காங்க கட்டப்பாடி வெட்டு அத்தா அவனுக்கு அவனோட குடிச்சவருக்கு நல்லவன நல்ல கம்பெனியா கட்டியோட போடுவாங்க சின்ன வயசுல எப்படியெல்லாம் உட்காரு உட்காரு காவா உட்காரா உட்காரா ஏய் குருவை மதிங்கடா அது அப்பா உட்காரு உட்காரு ஏன் இப்படி வருவாங்கயா இவன் அடிப்பான் போல் தெரியுது அடிப்பான் போடி தெரிகிறது போடு முக்காடு போடு போடுறா முக்காடு காவா செத்துரு கத்துற போற படியில வச்சு தாலி கட்டுற வரைக்குமா உயிராரு ஆடுறாண்டி பையன் புது மாப்பிள மாதிரி உட்காரணும் ஐயா இந்த மாப்பிளையை கேட்டவுடனே சந்தோஷப்படுவார்கள் உங்களை கேட்ட மாப்பிளையை பார்த்து விட்டு ஆமா மாப்பிள அழகுன்னா அழகு ஏய் அழகா சொல்லுடா டேய் இன்னைக்கு ஃபுல்லா நிக்க வச்சு பார்த்து நடக்கணும் ஆனா அவர் நிக்க முடியாது அவ்வளோ வேலை மாப்பிள்ளை நான் கேட்கறேன் 50 ரைஸ் மில் ஓடுது அவர் தலைமையில ஏரி உள்ள யாராரமா சொத்து மடு உள்ள மாட்டு செய்யாரே அவருக்கு தான் அண்ணாண்ட ஓடுற வாழாரு அவருக்கு தான் நான் கேட்கறேன் குடிக்கட்டு ஒரு காப்பி அடிச்சு எனக்கு சொல்ற மச்சான் தக்கைகளா அன்பிலே சிறந்தவர் பண்பிலே சிறந்தவர் பாசத்திலே சிறந்தவர் ஆமா உத்தரம் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துக்கிறேன் ஐயா உத்தரம் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துக்கிறது மாப்பிள்ள உட்காந்துக்கிறாங்க உத்திரவர் பஸ் ஸ்டாண்ட்லயா யாரா சொல்றீங்களா சூப்பர் மாப்பிள்ள மாப்பிள்ள எப்பேற்பட்டவங்க பாக்குறேன் பார்க்கவே இல்லையே அவரை பார்த்தா பஸ் எல்லாம் ஓட்டுட்டு போவோம் ஏண்டா நான் நம்ப மாட்டாரு அவரு எம்மா சொத்துக்காரு தங்கச்சியை கட்டினா மாப்பிள்ள ஒண்ணா ஒண்ணா ஏய் மச்சான் மச்சான் வாயில வச்சான் ஏய் மச்சான் மச்சான் ஆமா மாப்பிள்ள பொம்மா பொம்மா மாப்பிள்ள மாறி நானா உண்மையா தாரி ஒரு பேச்சுக்கா சரி மாமா ஏய் மச்சான் மாமா மச்சான் மாமா மச்சான் மாமா மாமா ஏய் ஐயோ ஏய் ஏய் இப்படி யார் போய் தங்கை கனவா ஏய் கட்டி போட்டா கூட பரவாயில்ல ஏய் காப்பாத்து காப்பாத்துவான் பையன் உட்காந்துக்கிறான் போயிட்டு குளிர்ல வச்சு கூட போற டேய் தாலி கட்டுற வரைக்கும் உயிர் இருக்கணும் என் மோகன் டேய் சரியா உட்காரா நான் இப்பயே ஊட்டிக்கு அனுமதி பார்க்க போறேன்டா ஐயோ குட்டிக்கு வச்சு தாங்க மாட்டாருமா என்ன சொல்றேன் குட்டிக்கு அடிச்சு போறேன் இல்ல கொடைக்கானல் போட்டுமா கடவுளே இதெல்லாம் திருப்பி வர தாண்ட மாட்டேன் எல்லாரும் ஆடி டிஸ்கோ டான்ஸ் நீ ஒரு புள்ள ஆடுவேன் அவர் ஒரு என்ன சொல்ற சீக்கிரம்டா அழகுக்கும் அறிவுக்கு ஏற்ற மாப்பிள்ளை மாப்பிள்ளை அதுவும் வந்து அமர்ந்திருக்கிறார் இதோ பார் ஐயோ இவர்தான் வேகமா ஓடி தரகாரிக்கும் மாப்பிள்ளை அழகு உங்களை வாரி ஏண்டி தங்கச்சி இவ்வளவு நேரமா அண்ணனை பார்த்து பேசிக்கிட்டு இருக்குமே மாப்பிள்ளை இங்க அமர்ந்துகிட்டு இருக்காரா இருந்தாலும் அண்ணா தங்கைகளா எங்களுக்கு யார பாத்துருக்கீங்க யாரையா அதோ பார்த்தாயா அவர் ஒரு இருக்கிறாரு அவர் தான் உங்களுக்கு ஏற்ற மாப்பிள்ள
ஒரு நாட்டு இளவரசர் எங்களுக்கு பார்த்திருக்கீங்க. ஆமா. ஆமா, நீங்க மேல அமர்ந்துட்டு இருக்கீங்க, அவரையும் ஒரு ஓரமா கீழே அமர்ந்துட்டு இருக்காரு. சூத்துல கட்டிமா மேல பெண்ணை வணக்க போகின்றோமே, அதனால உங்கள் அழகுகளை பார்த்து வெக்கப்படுகிறான். ஆமா தானுடா? டேய் ஆடாத ஆடாத. ஐயோ, கடவுளே, இங்கேயும் முக்காடு போட்டிருக்கிறாரு. அவருக்கு குளிர் அதிகமா இருக்குதா? ஏசில இருந்து வந்தாரு பார்த்தா வெளியே. அப்படியா? டேய் டேய் இருந்தாலும் டேய். தங்கச்சி, அண்ணன் மாப்பிள்ளை பார்த்திருக்கிறாரு. அவருடைய முகத்தை பார்க்க எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. முன்ன பின்ன ஆம்பளைங்க முகத்தை பார்த்தது கிடையாது. எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. அதனால இங்க பாரு, சொல்லுக்கா. நீ போய் பார்த்துட்டு வாடி. வயசுல மூத்த நீங்க தானே. நான் தான் சொல்றேன் கூச்சமா இருக்குன்னு. அம்மா நீங்க பார்த்தா நான் பார்க்கலாம். என்னடா பாருங்கள அப்படியா அக்கா? சரி, இருவரும் ஐயோ, நீ சிரிக்காதடி. மாதிரியா இருக்கா? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றரை செய்வோம். நெஞ்சு அப்படியே படபட 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 எனக்கு அடிக்குதுடி. ஐயோ, நீ ரொம்ப அழகா இருப்பாரு போல. ஆமா ஆமா, பார்க்கலாமா? இருக்கா இருக்கா எவரு எழுதிருக்கிறாரு? சரி ஆகத்தானதும் பார்க்கலாமா? சரிடி. என்னடா இது? ஆமா அண்ணா, எங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கிறேன்னு சொன்னீங்க. உண்மைதான். ஆனா எங்களுக்கு பாடம் கற்பித்து கொடுத்தேன் குருவை எதற்காக நான் எங்க அமர வச்சிருக்கீங்க? நம்முடைய குருதான் உங்கள் இருவர் கேட்ட மாப்பிள்ளை. எங்களுக்கு பாடம் கற்பித்து கொடுத்தேன் நமது குலகுருவாய் எங்களுக்கு மாப்பிள்ளை. நீங்கள் மாப்பிள்ளை அண்ணா, என்ன ஆச்சு உங்களுக்கு? எதற்காக நான் எங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு திருமணத்தை நீங்கள் செய்ய வேண்டும் அண்ணா? அந்த வயதானவரை கட்டிக்கிட்டு நாங்கள் என்ன சுகத்தை அனுபவிக்க போகின்றோம் அண்ணா? அண்ணா, எங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு திருமணமே வேண்டாம் அண்ணா. என்னுடைய வார்த்தை கேளுங்கள் அண்ணா. அண்ணா அண்ணா, உள்ளத்தை சுட்டவர்க்கு இந்த உலகில் மருந்து உண்டோ? என்னமாச்சு ஏமா அடைறீங்க? ரோகிணி, உலைவாயை மூடலாமோ? அண்ணா 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 உடைந்து வரும் வெள்ளமது அதை கொண்டு கட்டினார் என் வாழ்வு அச்சலன்னா. என் மீது பாவம் தானோ? அண்ணா, எங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு திருமணம் வேண்டாம் அண்ணா. அண்ணா, என்ன மதிதானோ? என்ன மதிதானோ? அண்ணா அண்ணா முத்தகதிதானோ?
மதிதானோ உற்றவர்க்கென்றுமே எத்தனை துன்பமோ மதிதானோ மதிதானோ இறைவன் சதிதானோ நம்பிட்ட எந்த அணை நற்றாற்றில் விட்டாயோ என்ன மதிதானோ என குற்ற கதிதானோ என்ன மதிதானோ அண்ணா பாதகம் செய்து நான் பாவியாயானேனோ என்ன மதிதானோ என குற்ற கதிதானோ என்ன மதிதானோ மதிதானோ அந்த வயதானவரை என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியவே முடியாது. அவர் யார்? நமக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து குரு அவரை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அந்த வயதான கிழவரை கட்டி கொண்டு நாங்கள் எப்படி எல்லாம் சந்தோஷமாக வாழ முடியும்? இந்த அண்ணன் கூறுகின்றேன், அண்ணனுடைய வார்த்தை கேட்க முடியுமா? முடியாதா? முடியாது. என்ன செய்ய இந்த வயதான கிழவரை கட்டி கொண்டு செய்ய போறோம். சொல்றேன், கிழவனை கட்டி கொண்டு என்ன சுகம் காண போறோம். கிழவனை கட்டிக்கொண்டு கிழவனை கட்டிக்கொண்டு என்ன சுகம் காண போறோம்.
ரஜினி, அந்த குருவுக்கும் அவரோ எனக்கு சத்தியம் செய்து கொடுத்து விட்டார். நீ எதை கொடுத்தாலும் நான் தடையில்லாமல் பெற்றுக் கொள்கிறேன் என்று உரைத்து விட்டார். அதன்படியே உங்கள் இருவரையும் அவருக்கு திருமணத்தை முடித்து வைக்க போகிறேன். எங்களுடைய முடிவு மாற போதே கிடையாது. நல்ல கட்டிக்கொள்ள முடியாதா? ரஜினி, சொல்வதை கேளு. விடுவா, அடிபட்டு விடுவா. பொண்ணு கிடைக்காத காரி நடக்கிறான். ஒரே ஒரு நாள் வாங்க சாவச்சிருவேன். ஐயா இரு தங்கைகளும் அவளை திருமணம் செய்து கொள்ள ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் இவன் உயிரோடு நாங்கள் திருமணம் செய்து கொள்ள என்றால் இவரை இதே இடத்தில் விட்டு விடுவீர்களா? பாடம் கற்பித்துக் கொடுத்த குலகுரு அண்ணா அவரை நீங்கள் விட்டு திருவிடா
உங்களுக்கு என்ன அவன் நாங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் விருப்பப்படி நாங்கள் திருமணம் செய்து சபா 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 உங்க 14 பேரை சாவு வச்சுட்டாண்டா நான் போய் சேருவேன். என்னடா கல்யாணம்டா? ஏண்டா ஐயோ கல்யாணம் பண்ணிக்கிற என்ன பண்ண போறியோ? தேவகி ஓகேடி ஓடி வாருங்கள் பார்த்தேனே ஏன் தங்கச்சிக்கடா டேய் ஏன் தங்கச்சிக்கடா நான் மட்டும் ஞாபகம் தங்கச்சி குழந்தைங்க சிரிக்கலையே. என்ன முகத்துல சிரிப்பில்ல சிரி சிரி எடுத்து ஏய் சிரி சிரி ஏன் குழந்தை அவரை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் உனக்கு திருமண ஏற்பாடு மனக்கோலத்துல வாங்க. அடிமேல் அடி அடித்தால் அபி நகரும். யாருக்கு கிடைக்கும்? கற்றுக் கொடுத்த குருவுக்காக உன் தங்கைகளாக விளங்கக்கூடிய தேவகி ரோகிணி திருமணம் செய்து வைக்க காரணம் என்ன? என்ன காரணம்? தங்கைகள் தாலி கட்டி வேற இடத்துல போனாங்க சொத்துக்கு பங்கு வந்துருவாங்க. இந்த வட மதுராபுரியில பாதி பங்கு கேட்பாங்கடா. எந்த நாட்டு ஆளுது? எதா ஆளுது? இவருக்கு இன்றோ நாளே இருக்கின்றான். இருந்து விட்டால் அனைத்தும் உன் தங்கச்சிங்க அர்த்தத்து வந்தா கூட நம்ம பாத்துக்கலாம். மாவோ காலைக்கு ஊத்தலாம். தப்பா நினைக்காதீங்க. கல்யாண ஏற்பாடு சிறப்பா செய்யணும். நடக்க வேண்டும். நாட்டு மக்கள் எல்லாம் தங்கச்சிக்கு பேர்பட்ட கல்யாணம் செய்யணும். அப்படி என்று இந்த கல்ச்சரை வாயார வாழ்த்துவார்கள். எல்லாம் வாத்திங்கிறாங்க உன்னை. எப்படி? ஆமா தானே. இப்படிப்பட்ட திருமணத்தை இப்படிப்பட்ட மாப்பிள்ளையே எந்த பாப்பா செருப்பால அடிக்கணும். சிறப்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சிலையா வடிக்க ஒரு தங்கைக்கு பேர்பட்ட திருமணத்தை செய்து வைத்தானே அப்படின்னு சிலையா பெருமையாக பேசுவார்கள். ஐயா இந்நாட்டு அம்சனின் தங்கைகள் தேவகி ரோகிணி திருமண நிகழ்ச்சி கல்யாணம் கல்யாணம் மடி கல்யாணம் தங்க கல்யாணம் மடி கல்யாணம். இது மாலை மண்டவாரி கொண்ட கல்யாணம் செய்ய மாலையா இது? என்னடா இது? என்ன இது? கல்யாணமா உங்களுக்கு கரமாந்திர மாடா பேசுறேன். எது வந்தா எனக்கு என்னடா? என்ன எனக்கு என்ன மாளிகை பட்ட கஷ்டம் எனக்கு தான்டா தெரியும். 500 ரூபாய் கொடுத்தாரு. பாடா 500 ரூபாய் கீஞ்சி போச்சு. 500 ரூபாய் வாங்கத்தானே நான் அங்கிருந்து வர்றது. மாலை எங்க உலகநாதன் கடையிலையா? இல்ல மரவையில பொந்த மேல தேத்துன்னு வந்தேன். சாவுக்கு போட்ட மாதிரி கல்யாணத்துக்கு ஐயா மட கல்யாணத்தை முடிக்கும். கேட்டா செத்து போனவன் வந்து வாங்கி போடுவான். செத்து போன மாலை வந்து வாங்கி போவா. செத்து போனவன் வராதா 16 30 தேவசோன் ஞாபகம் செத்து போனவன் வர மாட்டான்.
எப்படி வருவா? இதை வந்துக்கிறாங்க. யார் அவ? கொரோனால செத்துட்டேன்னு 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தோம். வெறும் 10,000. அதை திருப்பி கட்டுற பாடுன்னு கூட உங்களோட போய் கார் எடுத்து கார் எடுத்து போறீங்களா? எடுத்து போய் வானாடா பாடின்னு 10,000 கட்டி நின்னுறாரு கூட காரி முடியும். ஒரு ஸ்டால கொடுத்து பொடுங்களா விட்டுருங்க. நின்னுறான் அப்படி விட்டு நின்னுறா சொல்லுங்க. கூடு சோழனும் இல்லாத பயிர் வைக்கிறாங்க கப்பலில் கூத்தாடிங்கிறாங்க. அப்பேற்பட்ட மாலை கட்டவன் யாராவா? ஏய்! நான் தான் 4 பேர் பணத்தை கட்டி நின்று என்ன பண்ணா? வாரி முன்னாடி வை. ஐயா இந்த மாப்பிள்ளைக்கு இந்த மாலை போதுண்டா. ஒரு சின்ன சந்தேகம். கோயிலுள்ள மொக்கா ஒட்டி இருக்கிறப்பா அந்த கல்யாணம் இறங்கணையை வடிக்கி பாரு. அறியாத பசங்க கூட அமைதியா தானே உட்காந்துக்கிறது. உங்களா மாதிரி ஆள் தானே கேசல நிக்க முடியல. அப்பன வர